பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி டிஎன்பிசி ரயில்வே பேங்க் எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு மார்க் அப்ளிகேஷன் சம்ல வந்து எடுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு பைசைக்கிளை வந்து 3500 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு, 20% டிஸ்கவுண்ட்ல விற்கிறாராம். அப்ப என்ன நடக்குதா அப்படின்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்ற கண்டிஷன் வருது. அப்ப நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸா இருக்கும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். இப்போ நல்லா ஞாபகம் வைங்க, நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை நம்ம சர்டைன் ஆஃப் அமௌண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட் பிரைஸ். அந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் நீங்க என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பொருளை நீங்க வித்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நமக்கு காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸா வந்துருச்சு. அப்ப இந்த எம்பிக்கும் எஸ்பிக்கும் இடையில இருக்கிறதா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட். அதாவது மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் இடையில இருக்கிறதா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட். இப்போ எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 20% டிஸ்கவுண்ட். 5% என்னது 1/5. அப்ப 5க்கு 1 ரூபாய் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:4. அப்ப 5 பார்ட் நம்மளுடைய எம்பி. அப்ப என்னுடைய செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4. அப்ப என்னுடைய காஸ்ட் பிரைஸும் எவ்வளவுதான் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 தான். இப்ப எனக்கு வித்த விலை தான் எனக்கு எவ்வளவு அப்படின்னா he brought என்னது வாங்கியிருக்கிறது. வாங்கின விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய அடக்க விலை, தட் இஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப இந்த 4 பார்ட் தான் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500. அப்ப இந்த 5 பார்ட்டோட விலை எவ்வளவு அப்படின்றத மேட்ரு. அப்ப டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம், 3500 டிவைடட் பை 4 × 5 நீங்க வந்து போட்டுடலாம். சிம்பிள். ஸோ இப்போ இதை நீங்க 4ஆல் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 8, மிச்சம் வந்து 3னா 7, 5 வந்திருக்கும். அப்ப 875 × 5 வந்து பண்ணா கிவன் ஆன்சர்ல ஏது கரெக்ட் அப்படின்றத வந்து போட்டு விடுங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க டீடைலா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க பேசிக்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மணிமோசி ட்ரிக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி கோர்ஸ், ரயில்வே கோர்ஸ் அண்ட் டிஎன்பிசி கோர்ஸை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு கோர்ஸ்லயும் உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த கோர்ஸ் உங்களுடைய மேக்ஸ் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல உங்களுக்கு என்ன டவுட்ல இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் டீடைல்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ.